மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், மதுரையில் ஒரு டெமோ கிளாஸ், ஃப்ரீ டெமோ கிளாஸ் அப்படின்னு போட்டிருந்தேன். ஏன் திருச்சியில் வைக்கல அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, வைக்க சொல்லி கேட்டிருந்தீங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். திருச்சியில் ஒரு ஃப்ரீ டெமோ கிளாஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே இது அட்டென்ட் பண்ணலாம். அதை பற்றின முழு விவரம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது ஃப்ரீ டெமோ கிளாஸ் ஃபார் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ். ரைட். இது எத்தனாம் தேதி ஆரம்பிக்குது? 1ஆம் தேதியில் ஆரம்பிக்குது, 7ஆம் தேதி வரைக்கும் ஒரு வாரத்துக்கு திருச்சி சிட்டி சென்டர்ஸில் இது பண்ணுறோம். இந்த ஃபோன் நம்பர் உங்களுக்கு தேவைப்படும், நான் மறுபடியும் அதுக்கு வருவேன், கவனிச்சுக்கங்க. இப்போ நம்ம இது 1 வீக் டெமோ அப்படின்னா அது என்ன சார் அப்படின்னு சொன்னால், ஒரு லெசன் இன் ஃபிசிக்ஸ், அ டிஃபிகல்ட் லெசன் இன் ஃபிசிக்ஸ் பக்காவாக தரோவாக நடத்தி நீங்களும் அதை நல்லா படித்து பார்ட் டெஸ்ட் அதெல்லாம் எழுதி அப்புறம் முழுமையாக ஒரு டெஸ்ட் எழுதுறது தான் இந்த 1 வீக் டெமோ கிளாஸ். சரி, எந்த லெசன் நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னா +2 சிபிஎஸ்சியில் ஃபர்ஸ்ட் லெசன் எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் ஃபீல்டு. இந்த லெசனை நம்ம தரவாக படிக்க போகிறோம். இந்த லெசன் தான் நமக்கு அந்த புத்தகத்துக்கே ஒரு அடிப்படையான ஒரு லெசன் இல்லையா? எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் ஃபீல்டில் இருக்கக்கூடிய எல்லா கான்செப்டும் நம்ம நல்லா புரிஞ்சு படித்தாதான் அதுக்கப்புறம் வரக்கூடிய பொட்டென்ஷியல் கெப்பாசிட்டர் படிக்க முடியும், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி படிக்க முடியும், மூவிங் சார்ஜஸ் பற்றி படிக்க முடியும். அதே மாதிரி மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர், எலக்ட்ரோ மேக்னட்டிக் இண்டக்ஷன், ஆல்டர்னேட்டிங் கரண்ட், இது எல்லாத்துக்குமே அடிப்படையான விஷயம் எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் ஃபீல்டு. இதை ரொம்ப நல்லா புரிஞ்சு தெளிவாக படித்தா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? அதுதான் இந்த ஃப்ரீ டெமோ கிளாஸ். ஸோ இதில் சிலபஸில் என்ன இருக்குது? நம்ம என்சிஆர்டி புக்கில் இருக்குது. நம்மளுடைய நீட் எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ் அதில் என்ன இருக்குது அப்படின்னா, இதை 3 பகுதியாக பிரிச்சிருக்கேன், 3 பார்ட். ஃபர்ஸ்ட் ஒன், கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ், Coulomb's law, forces between 2 point charges, forces between multiple charges, superpositioning principle and continuous charge distribution. இது ஃபர்ஸ்ட் பார்ட். இது நான் 1ஆம் தேதி 2ஆம் தேதி நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கிறது. ஜூன் 1 கிளாஸ் ஆரம்பிக்குது. காலைல எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது? 8:30 AM. The class starts on 1st June. இந்த கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக ஃபஸ்ட் டே ஃபஸ்ட்டு கிளாஸ் அதுலேருந்து ரெகுலராக அந்த ஒரு வாரம் அட்டன் பண்ணணும். கிளாஸ் டே ஸ்காலரும் உண்டுங்கிறதுனால சொல்கிறேன், லேட்டாலாம் கிளாஸ்க்கு வரக்கூடாது. டே ஸ்காலர்ஸ் ஆர் ஆல்சோ பர்மிட்டட் அண்ட் ரெசிடென்ஷியல் அரேஞ்ச்மெண்ட் இஸ் ஆல்சோ அவைலபிள். பாய்ஸுக்கான ரெசிடென்ஷியல் அரேஞ்ச்மெண்ட் நம்ம சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் நம்மகிட்ட கேம்பஸ் இருக்குது. கேர்ள்ஸ்க்கான ரெசிடென்ஷியல் அரேஞ்ச்மெண்ட்டும் நம்மகிட்ட இருக்குது. ஸோ இது ஒரு ஃப்ரீ ரெசிடென்ஷியல் கோர்ஸ் ஃபார் 1 வீக். இதில் ஃபுட்டு, அகாமடேஷன் எல்லாமே ஃப்ரீ. டே ஸ்காலராக இருந்தால் அவங்களுக்கு என்ன ஃப்ரீயாக கொடுக்க முடியும்? டீ, காஃபி, லஞ்ச், ஸ்நாக்ஸ் ஃப்ரீ. ஓகே, 1 வீக். இதுக்கு தேவையான மெட்டீரியல், கொஸ்டின் பேப்பர், எவ்ரிதிங் ஃப்ரீ. ரைட். இது ஃபர்ஸ்ட் பார்ட். நம்ம கிளாஸ் நடத்திட்டு பரீட்சை 2ஆம் தேதி வைக்கிறோம். அதுக்கப்புறம் உள்ளது எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு அ பாயிண்ட் சார்ஜ், electric field lines, electric dipole, electric field due to dipole, torque on a dipole placed in uniform electric field. இது 2வது பார்ட். இதோட டெஸ்ட் 4ஆம் தேதி நம்ம இந்த டெஸ்ட் வைக்கிறோம். இது 2ஆம் தேதி, இது 4ஆம் தேதி. கிளாஸ் காலைல 8:30 மணிக்கு ஆரம்பிச்சிச்சுன்னா 8:30 to 10 இது ஒரு செஷன், மை கிளாஸ் 1. தென் ஒரு டீ பிரேக், தென் த நெக்ஸ்ட் கிளாஸ் 1.5 hours it will go. அதுக்கப்புறம் அடுத்த கிளாஸ் in the time, then lunch will be provided. 2:30 to 4 will be the 4th session. அப்புறம் ஒரு டீ, ஸ்நாக்ஸ். இதுதான் the final session. By 5:45 PM you can leave for home. ஏன்னா அந்த டே ஸ்காலர்ஸ்க்கு அந்த டைம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது எப்போ முடியுதுங்கிறது கண்டிப்பாக தெரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இது முடித்த பிறகு 6 to 7:30 study, doubt clarification. I will clarify all your doubts. Then dinner முடிச்சிட்டு night 8:30 to 10 I will be with you to clarify your doubts. Okay, இது this is possible only for the residential students. Next day இதே மாதிரி இது போய்கிட்டு இருக்கும். 3வது பார்ட் சிலபஸ் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், Gauss law and its applications to find a field due to infinitely long uniformly charged straight wire, uniformly charged infinite plane sheet,
and uniformly charged thin spherical shell. அவ்வளவுதான். இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லெசன். இந்த ஃபர்ஸ்ட் லெசனை நம்ம 3 பகுதியாக பிரித்து நடத்துகிறோம். 2ஆம் தேதி ஒரு பார்ட் டெஸ்ட் வைக்கிறோம், 4ஆம் தேதி அடுத்த பார்ட் டெஸ்ட் வைக்கிறோம், 6ஆம் தேதி அதுக்கு அடுத்த பார்ட் டெஸ்ட் வைக்கிறோம். இப்போ இதெல்லாம் நடத்தி முடித்ததுக்கப்புறம் வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் தான் இங்கே இருக்குது, பார்த்துக்கலாம். We are learning one lesson. You are learning one lesson physics absolutely free. Okay. இப்போ அவுட் ஸ்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ், வெளியூர்லேருந்து வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளாஸ் முடிச்சுட்டு கிளம்பி போகணும் வரணும்னு வேண்டியதில்லை. somebody coming from Tanjavur, somebody coming from Pudukkottai can stay here. 1 week food accommodation is free for outstation students. Tea, snacks, lunch is provided free for all day scholars. ஆக்சுவலி அவுட் ஸ்டேஷன் ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாமே ஃப்ரீ தான். டே ஸ்காலருக்கு லஞ்ச் எல்லாம் தூக்கிட்டு வர வேணாம் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஆர் வெல்கம். ஸோ இந்த 1 வீக் கிளாஸ் வந்து பாய்ஸுக்கும் உண்டு, கேர்ள்ஸுக்கும் உண்டு. ஸோ நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க, ஃபிசிக்ஸ் நல்லா படிக்கணும், ஃபிசிக்ஸில் கொஞ்சம் ஹையர் லெவலில் படிக்கணும், டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்தால் ரொம்ப ஷார்ட் மெத்தடில் சால்வ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. ஒரு அருமையான ஃபவுண்டேஷனுடன், இதுவரைக்கும் எனக்கு அவ்வளோவா தெரியாது அப்படின்னா கூட பிரச்சனை இல்லை. நீங்கள் 12th கொஞ்சம் கம்மியான மார்க் வாங்கியிருந்தாலும் பிரச்சனை இல்லை. நல்ல பேசிக்லேருந்து, அடிப்படையிலேருந்து இந்த எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படிங்கிற லெசனை வந்து டாப் டு பாட்டம் தரோவாக நடத்தி படித்து சின்ன சின்ன டெஸ்ட் வச்சு அந்த டெஸ்ட் எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணி சொல்லி கொடுத்துட்டு தென் ஐ வில் கம் டு தி ஃபைனல் ஒன், தட் இஸ் SAT எக்ஸாம். இது வந்து சக்தி அட்மிஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து 7ஆம் தேதி. முதல் 6 நாட்கள் கிளாஸ் நடத்திட்டோம். 7ஆம் தேதி இது சனிக்கிழமை அன்னைக்கு வந்து இந்த சக்தி அட்மிஷன் டெஸ்ட் நீங்கள் எழுதுறீங்க. இது என்ன ஃபார்மேட் அப்படின்னா 45 கொஸ்டின்ஸ் இருக்கும், 75 மினிட்ஸ், 1.25 மணி நேரம் டைம், 180 மார்க்ஸ். இது எக்ஸாம் டைம் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லுவேன். ஸோ இந்த பரீட்சையை நீங்கள் எழுதுறீங்க. சரி, இந்த ஒரு லெசன் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? என்ன மார்க் வாங்குறீங்க, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களால் சால்வ் பண்ண முடியுதாங்கிறத நீங்கள் பார்த்துப்பீங்க. சரி, இந்த பரீட்சை எழுதுறது வந்து ஒரு எக்ஸாம் எழுதுறதுங்கிறது ஒரு நல்ல அனுபவம். எஸ், யூ வில் ஹாவ் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு ப்ராக்டிஸ் மெனி டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ். அது இருக்குது. இன்னொன்று, அதுக்கு பரிசுமே இருக்குது. நல்ல பர்ஃபார்மன்ஸ் நம்ம பண்ணோன்னா, இப்போல்லாம் வந்து 100 மார்க்கெல்லாம் வாங்கலைன்னா காலேஜ் அட்மிஷனே கிடைக்காதுன்னு உங்களுக்கு தெரியும். ஃபிசிக்ஸில் 100 மார்க்குங்கிறது அவசியம் தேவைங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த வருஷம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக போயிடுச்சு. அதனால கொஞ்சம் 60-70 வாங்கினா கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் பொதுவாக பேசும்பொழுது நம்ம ஒரு 100 மார்க்காவது வாங்கணும்னு எல்லாரும் நினைப்போம். ஸோ இஃப் யூ ஆர் கிராசிங் திஸ் 10,000 rupees ஸ்காலர்ஷிப். உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் எதுலன்னா கோர்ஸ் ஃபீஸ். கோர்ஸ் ஃபீஸ் எவ்வளவு சார் அப்படின்னா 1,20,000. இதுதான் நம்மளுடைய கோர்ஸ் ஃபீஸ். எல்லாம் புத்தகங்கள், கம்ப்ளீட் சிலபஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி நடத்துறது. அப்புறம் ஒரு அருமையான கோச்சிங். December 31 சிலபஸ் முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் January, February, March, April எல்லாமே ஒரு ஃபுல் ஃப்ளஷ்ட் கோச்சிங், மாடல் எக்ஸாம், பார்ட் டெஸ்ட் எல்லாமே இருக்கும். அதுக்கான ஃபீஸ் தான் இந்த 1,20,000. இதில் இந்த ஃபிசிக்ஸ் 1 சாப்டர் நல்லா படிச்சுட்டு இந்த 1 சாப்டரில் நீங்கள் 100 மார்க்கு 180க்கு 100 அப்படின்னு வாங்கிவிட்டால் அதில் ஒரு 10,000 ரூபா குறையும். ஒருவேளை 120க்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா 20,000, 150க்கு மேலே போனால் 30,000, 160க்கு மேலே போனால் 40,000. அண்ட் இஃப் யூ கேன் மேக் இட் டு 170 ப்ளஸ் தென் 170 அல்லது 175, 180 அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 50,000 வில் பி லெஸ். அப்போ யுவர் ஃபீஸ் வில் பிகம் ஒன்லி 70,000. இது ஒரு அருமையான வாய்ப்பாக உங்களுக்கு இருக்கும். வந்து படிக்கலாம், படிச்சுட்டு டெஸ்ட் எழுதி பார்க்கலாம், என்ன மார்க் வருதுன்னு பார்க்கலாம். நம்பர் 1. நம்பர் 2, நான் நடத்துகிறது எப்படி இருக்குது, உங்களுக்கு புரியுதா, அதை நீங்கள் பார்க்க முடியும். உங்களால் சப்ஜெக்டை புரிஞ்சிக்க முடியுதா, அதை நான் பார்க்க முடியும். நீங்கள் நல்ல மார்க் வாங்குறீங்களா, அப்பா அம்மா பார்க்க முடியும். ஸோ திஸ் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் ஆல் ஆஃப் அஸ், இல்லையா? சரி சார், நான் ட்ரை பண்ணுறேன் சார், சும்மா தான் சார் வீட்டில் இருந்துகிட்ருக்கோம், இப்போ வந்து எங்கே சேரலாம், என்ன பண்ணலாம், என்ன படிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு தான் சார் உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய டைம் அதை வந்து எனக்காக கொடுத்துருங்க. ஒரே ஒரு வாரம் யூ ஸ்பெண்ட் யுவர் டைம் வித் மீ அண்ட் லேர்ன் ஃபிசிக்ஸ்
from top to bottom this particular lesson you learn very thoroughly. இது மட்டும் படித்தா போதுமான்னு கேட்கக்கூடாது, தொடர்ந்து படிக்கணும். பட் இந்த ஒரு லெசன் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லா லெசனையும் நீங்கள் எங்கே போய் படித்தாலும் என்ன கோர்ஸ் படித்தாலும் எலக்ட்ரிசிட்டி சம்மந்தமாக படிக்கிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கே நம்மகிட்டே சேர்ந்து படிக்கிறதா இருந்தால் உங்களுக்கு அதில் ஸ்காலர்ஷிப் எல்லாம் கிடைக்கும். ஓகேயா? சரி சார் நான் சேர்றேன் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா திருச்சியில் சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் இந்த கிளாஸ் ஜூன் 1 ஆரம்பிக்குது, இதில் சேர்ந்து நான் படிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஐ வாண்ட் டு அட்டெண்ட் 1 week ஃப்ரீ ரெசிடென்ஷியல் ஃபிசிக்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிற மெசேஜை வந்து இந்த நம்பர் 9791277635 இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ், இந்த மெசேஜை அனுப்பிச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபர்தராக உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போவோம். உங்களுக்கு வந்து ஒரு அட்மிஷன் நம்பர் வரும், அதுக்கப்புறம் இந்த கோர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும், எத்தனை மணிக்கு வரணும், என்ன எடுத்துகிட்டு வரணும், என்ன எடுத்துகிட்டு போகணும், எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வரும். ஸோ யூ வில் கெட் த கம்ப்ளீட் ஐடியா அபவுட் த கோர்ஸ். ஸோ யூ சென்ட் திஸ் வாட்ஸ்அப் மெசேஜ் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட். ஸோ இப்போ நம்ம என்ன பேசணும் அப்படின்னு சொன்னால், முற்றிலும் இலவசமாக தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலுமே இங்கிலீஷில் நடத்தினா புரியும். ஏன்னா உன் ஃப்ரெண்டு எல்லாருமே இப்போ என்ன பண்ணுவான், இன்ஜினியரிங் காலேஜ் போவான், இல்லாட்டி பிஎஸ்சி படிக்க போவான். தமிழில் படிப்பானா? கிடையாது, இங்கிலீஷில் தான் படிப்பான். அதனால் தமிழ் மீடியம்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. இது 12ஆம் கிளாஸோட நம்மளோட பள்ளி வாழ்க்கை முடிஞ்சுன்னா தமிழ் மீடியம் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிடணும். இனிமேல் இங்கிலீஷில் படிக்கணும், மெடிக்கல் காலேஜில் போய் இங்கிலீஷில் பொழந்து கட்டணும், அப்படி தான் படிக்கணுமே ஒழிய மறுபடியும் தமிழில் படிக்கணும்னு நினைக்கக்கூடாது. ஐ கேன் டீச் யூ இன் இங்கிலீஷ் and I will make you understand, ரைட்டா? அதனால் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க விரும்பினாலும் வரலாம். ஸோ 50,000 rupees ஸ்காலர்ஷிப் ஜெயிப்பதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு. ஸோ உடனடியாக ஒரு மெசேஜை போடுங்க. தேங்க்யூ.